இந்த 2025 தீபாவளி மாதிரியே எல்லா தீபாவளியும் ரொம்ப சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளியாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கே புரியும். நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஹவுஸ் கிளம்பிட்டோம். எனக்கு எல்லா தீபாவளியுமே தலை தீபாவளி மாதிரி தாங்க இருக்கும். ரித்தன்யாவோட தாத்தாவை அம்மாயி புது ட்ரெஸ்ஸு, பட்டாசு, ஸ்வீட்டுன்னு எங்களுக்கு செலிப்ரேட் பண்ண வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரித்தன்யாவோட ஃபர்ஸ்ட் தீபாவளி ஆல்ரெடி 2 தீபாவளி கிராஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப சின்ன பிள்ளை. ஸோ தீபாவளின்னு ஒரு விஷயம் இருக்குதே தெரியாது. மேக்ஸிமம் புது ட்ரெஸ் போட்டுப்பாங்க, அவ்வளோதான். இந்த தீபாவளி சொல்லப்போனால் அவங்களுக்கு தலை தீபாவளின்னு சொல்லலாம். தீபாவளின்னு ஒரு விஷயம் இருக்குது, பட்டாசு, புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு அது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அவங்க இன்னும் எவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ காலையில் அவங்க தலை தீபாவளி அன்றைக்கி ஃபுல்லாகவே எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பாடியில் அப்சர்வ் ஆகட்டும், ஸோ நம்ம ஃபார்ம் ஹவுஸை சுற்றி காட்டலாம்னு சொல்லி அவங்க சைக்கிளில் கூட்டிகிட்டு போயிருந்தேன். இந்த டவுன் சிட்டியில் இருக்க மாதிரி செவுறு கான்செப்டே கிடையாதுங்க. வில்லேஜில் எங்கே பார்த்தாலும் வெட்ட வெளியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ் ஏராக இருக்கட்டும், அவங்க சுற்றி அந்த வானமோ பூமியோ ஒன்றா பார்க்கல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து துரியா ஃபார்ம்ஸ் தான். ஸோ துரியா ஃபார்மை ஃபுல்லாகவே சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சுட்டு ஜம்முன்னு புது ட்ரெஸ் போட்டு விட்டுட்டேன். ரித்தன்யாவோட ஒன் ஆஃப் த தீபாவளி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் இது. ஸோ வாங்க பட்டாசு வெடிக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன். நம்ம ஹைட்டுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருக்கானேன்னு சொல்லி வத்தி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எந்த பட்டாசு வெடிக்கலாம் லிட்டில் மிஸ்ன்னு கேட்டால் ஸோ 1000 வாழை எடுத்து காமிச்சாங்க. ரோட்டில் உருட்டி விட்டனுமே இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசுன்ற மாதிரி 1000 வாழாவே மிதித்து ஒரு ரவுண்டு போயிட்டு இருந்தாங்க. காலையிலே 1000 வாழா வச்சு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம துரியா ஃபார்ம்ஸ்குள்ளே நிறையா ஆடு மாடு உயிரினங்கள் செடி நிறையா இருக்குது, மரம் எல்லாமே. ஸோ அவங்க வந்து பட்டாசு மருந்து ஸோ ஃபார்ம்குள்ளே வெடித்தா நிறையா வந்து குப்பையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வச்சு வெடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட்டு தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்லாம் தீபாவளி அன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நாட்டுக்கோழி, அப்புறம் சாப்பாடு, முட்டை, ரசம் அப்படின்னு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரித்தனி அவங்க ராஜ விருந்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈரல் சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டாச்சு. ஸோ நைட் ஆயிடுச்சு. நைட்டு பட்டாசில் வந்து 2 பட்டாசு வந்து கோளாறு கொடுத்துச்சு எங்கள் மேலே வந்து வெடிக்கிற மாதிரி. பட் எப்படியோ சேஃபாக இருந்துச்சு. இதை தான் சொன்னேன், ரொம்ப சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி மாதிரியே எல்லா வருஷமும் இருக்கணும்னு சொல்லிட்டு. நாங்கள் இவ்வளோ ஹாப்பி அண்ட் ஜாலியாக தான் செலிப்ரேட் பண்ணோம் 2025 தீபாவளியை. அதுவும் இல்லாமல் ரித்தனியோட தலை தீபாவளி இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அவங்க பட்டாசெல்லாம் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க, நிஜமாலே கொஞ்சம் பயந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஜாலியாக போகும் நான் நினச்சே பார்க்கல. ஸோ உங்களுக்கு எப்படிலாம் இந்த 2025 தீபாவளி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிட்டில் மிஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.